வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மேபி ஆர் வாட்சிங். நான் கோமதி தேசிங். ஒரு 2 நாளா வீடியோ போடல. உடல் நல குறைவா இல்ல போட முடியல. ஓகே, இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்டின்னா, ரஜினிகாந்த் அவருடைய 173 மூவிக்கு வந்து சுந்தர் சி தான் வந்துட்டு டைரக்ஷன் அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்டி சொன்னதுனால பல பேரோட தாட் என்னவா இருந்துச்சு அப்டின்னா, பரவால்ல ஒரு நல்ல காம்போ இல்ல அப்டின்ற மாரி இருந்துச்சு. ஏன்னா ஆப்வியஸா பீப்பிள் வில் திங்க் சுந்தர் சி அண்ட் ராஜ்கமல் கமலுடைய புரொடக்ஷன் அண்ட் ரஜினிகாந்த் இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்டின்னா, நல்லா தானே இருக்கும் அப்டின்ற ஒரு தாட் இருந்துச்சு. அண்ட் ஸ்டார்ட்டிங்ல அருணாச்சலம் மூவில சுந்தர் சி அவர்கள் தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அன்பே சிவம் இந்த மாதிரியான மூவிஸ்லாம் பார்க்கும்பொழுது, மக்களுக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு. நல்லா இருக்கும்ல அப்டின்ற மாரி ஒரு எதிர்பார்ப்பு வந்துச்சு. ஸோ ஆஃப்டர் தட் ஒரு டைம்க்கு அப்புறம் இப்போ சுந்தர் சி என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, ஒரு பெரிய அறிக்கை மாரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து இத நான் ஐம் நாட் கோயிங் டூ கன்டின்யூ திஸ் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காரு. அவரு சொன்னதுக்கப்புறம் ஏன்? எதுக்கு? அப்டின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு பெர்சனும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, இவருக்கு வந்து சேலரி இஷ்யூ அதுல. அதனால தான் வந்துட்டு அவர் அந்த மூவி பண்ணல அப்டின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. சில பீப்பிள் வந்து ஆமா உண்ம தானே. அவருக்கு சேலரி இஷ்யூல இருக்கிறதுல என்ன தப்பு? 20,00,00,000 வந்து ஒரு மூத்த டைரக்டருக்கு குடுக்குறாங்க அப்டின்னா, இப்போ இருக்க டைரக்டர்ஸ்லாம் 40,00,00,000 அந்த மாரிலாம் குடுக்குறாங்க. இவருக்கு 20,00,00,000ன்றதே ஒரு கம்மியான விஷயம் தானே. அது யாருமே பேச மாட்றீங்கல்ல. அப்போ வந்து அந்த மாரி பேசுங்க அப்டின்னு மாரி சொல்றேன். பட் வி காய்ஸ் டோன்ட் நோ ரைட். உண்மையாவே அங்க என்ன நடக்குது அப்டின்றது லிட்டரலா நமக்கு தெரியாது. ஸோ ஒரு பீப்பிள் வந்துட்டு இந்த மாரி சொல்லியிருந்தாங்க. இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, ஆக்சுவல் திங் இதுதாங்க உண்ம அப்டின்ற மாரி இன்னொரு செட் ஆஃப் பீப்பிள் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்டின்னா, இப்போ குஷ்பு வந்துட்டு பிஜேபில இருக்காங்க. ராஜ்கமல் அதாவது கமல் புரொடக்ஷன்ல இருக்க கமல் அவர்கள் வந்துட்டு இப்போ திமுக கூட வந்துட்டு கூட்டணியில இருக்காங்களா? இல்ல மொத்தமா போய்ட்டாங்களா? அப்டின்றது நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் அவங்க வந்து கூட்டணியில இருக்காங்கன்ற பட்சத்துல, இது வேண்டாமே! இப்போதைக்கு இது வந்துட்டு தேவல்ல. அதுவும் இல்லாம குஷ்புக்கு வந்துட்டு எம்பி சீட் தரப்போறாங்க, சீட்ஸ் குடுக்க போறாங்க, சீட்ஸ் அலோகேட் பண்ண போறாங்க அப்டின்ற மாரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுமே இந்த ரீசென்ட் இஷ்யூஸ் நடந்துச்சுல்ல, அதெல்லாம் பத்தி பயங்கரமா பேசியிருந்தாங்க. ரொம்ப அவங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப வேலிடா முன் வச்சாங்க அப்படின்றத விட ரொம்ப சத்தமா முன் வச்சிருந்தாங்க. சில விஷயங்கள்லாம் அவங்க பேசினதாகட்டும், அண்ட் தென் பிரச்சாரத்துக்கு வந்து நான் கேம்பெயின்க்கு ரொம்ப ரெடி ஆகுறேன் அப்படின்ற மாரி விஷயத்தையும் முன் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைம்ல அவங்க வந்து புரொடக்ஷன் அப்படின்னும் பொழுது ஆப்வியஸா கமல் இவங்கள வந்து இங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதாகட்டும். ஸ்டில் இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அப்படியே ஃபேஸ் பண்ணாலுமே கமல் அவர்கள் சுந்தர் சிய தான் ஃபேஸ் பண்ண போறாங்க. குஷ்புவையா ஃபேஸ் பண்ண போறாங்க. எதுக்குடா இப்படி பண்றீங்க? அப்படின்ற மாரி தான் என்னுடைய பெர்சனலான திங் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு இது வேண்டாம். அவங்க வந்து அவங்க கூட கூட்டணியில இருக்காங்க. நம்ம அவங்கள விமர்சனம் பண்ணி பேசணும். கேம்பெயின் இருக்கு. நெறைய வொர்க்ஸ் இருக்கு. உங்களுக்கு நாங்க சீட்டு தரதா சொல்லியிருக்கோம். அதனால இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக சுந்தர் சி அவர்கள் தன்னுடைய ஒய்ஃப்‌க்காக நீங்க வந்து சேலரியும் கம்மியா தான் தர்றீங்க. ஒரு 20,00,00,000 தான் தர்றீங்க. எனக்கு சேலரி அவங்க ஒய்ஃபே சொல்லியிருப்பாங்க போல. நீங்க சேலரி நெறையா இருந்தா கூட பரவால்ல. உங்களுக்கு சேலரியும் கம்மியா தான் தராங்க அப்படின்னும் பொழுது, என்னுடைய வொர்க் இருக்குல்ல. இப்போ நான் வந்து ஒரு எம்பி ஆகணும் அப்படின்னும்பொழுது, எனக்கு வந்து சீட்ஸ் வேணும் அப்படின்னும்போது, நீங்க எனக்காக வந்து இத கூட பண்ணக்கூடாதா? அப்படின்ற மாரி குஷ்பு வந்துட்டு சுந்தர் சில கேட்டதாவும், அதுக்கு வந்து அவர் வந்து, "ஓகேம்மா, பரவால்ல. நான் வந்துட்டு அங்க போல. உங்க கூடயே இருக்கேன்." அப்படின்ற மாரி அவர் சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரியான நெறைய டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் வி காய்ஸ் ஆர் கோயிங் டூ மிஸ் தட் காம்போ. ஏன்னா நம்ம ஸ்டார்ட்டிங் அந்த விஷயங்கள் வந்ததுக்கு அப்புறமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லாருடைய தாட்டுமே, ஓகே அவங்க ஏதோ பண்ண போறாங்க. ரெடி ஆயிட்டாங்க. அவங்க வந்து பொதுவா ஒரு மூவி வருது அப்டின்னாலே, ட்ரெய்லர் பார்க்கும்போது நம்ம ரெடி ஆயிருவோம். ஓகே அடுத்த படம் வரப்போது. இதுக்காக நான் வெயிட் பண்ணணும். இதுக்காக நான் வெயிட் பண்ணணும் அப்டின்ற மாரி. இட்ஸ் நாட் அபௌட் டைரக்டர். இட்ஸ் நாட் அபௌட் தி ஸ்டோரி. இட்ஸ் நாட் அபௌட் எனிதிங். ஒரு காம்போ வருது அப்டின்னாலே நம்ம ரெடி ஆயிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வரைக்கும் நம்ம யோசிச்சு பாருங்களேன். ரஜினிகாந்தும், கமல்ஹாசனும் வந்துட்டு ஒரு மூவில நடிக்கணும் அப்டின்னும்பொழுது, நம்ம எல்லாருமே என்ன ஒரு ஆர்வமா இருக்கோம். நல்லா இருக்குமே! பரவாயில்லையே! அப்டின்ற ஒரு ஆர்வத்துல தான் இருக்கோம். இதே ஆர்வத்தோட நான் இதே மாரி இடம் வலம் என்டர்டெயின்மென்ட் சேனல்ல பேசியிருப்பேன். இங்க பாருங்க ராஜ்கமல் புரொடக்ஷன் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்க போதாம் அப்டின்னும்பொழுது, எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். அதே மாரி இது இல்லாம நெறைய பீப்பிள் வந்து அவங்களோட ரசிகர்களா இருப்பாங்கல்ல. இப்ப ரஜினிகாந்துக்கு வந்து இப்போ ரீசென்ட்டா அவர் பண்ண மூவிஸ்லாம் பார்த்தோம் அப்டின்னா, மாஸான மூவிஸ் தான். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கதை சார்ந்த ஒரு கதாபாத்திரமா குடுத்திருப்பாரு. நெறைய விஷயங்கள் அதுல இருக்கும். நெறைய ஒரு இன்புட் எடுத்துக்கிற மாரி சில விஷயங்கள் இருக்கும். ஆனா ரீசென்ட் டேஸ்ல அவர் வந்த மூவிலாம் பார்த்தோம் அப்டின்னா, ஒரு மாஸுக்காக நடிச்சிருக்காருப்பா. வயசாயிடுச்சு ரஜினிகாந்த் அவர்களுக்கு. ஸோ ஒரு மாஸுக்காக இத குடுத்துருக்காங்க. ஒரு மாஸான சீன்ஸ் இருந்தா போதும். இப்போ இதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு யாராவது வந்தீங்கன்னா வெளுத்து புடுவேன். கூலி படம் பார்த்துட்டு வந்து சொல்லணும். ஆமாங்க இது வந்துட்டு மாஸ்லாம் கிடையாது. இங்க பாருங்க கதைக்களம் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு கூலி படம் பார்த்துட்டு வந்து இங்க கமெண்ட்ஸ்ல கதறணும். அத விட்டுட்டு, இல்ல நீங்க பார்த்தீங்களா? அப்டிலாம் கேட்கக்கூடாது. ஓகேவா? மாஸ்க்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படம் தான் கூலி. ஸோ இது ஒன்ஸ் இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு சைட்ல என்ன கொஸ்டின் வருதுன்னா,
அப்போ டைரக்ஷன் யார் பண்ணுவா? அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எனக்கும் இந்த கேள்வி இருந்துச்சு. ஸோ இவர் போயிட்டாரு அப்படின்னா, டைரக்ஷன் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருதுல்ல. அத யார் பண்ணுவா? கார்த்திக் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, கார்த்திக் சுப்புராஜ் அவர தான் தூக்கி உள்ள போடுறதா ஆட்டோல ஏத்துற மாரி பேசப்பட்டுட்டு இருக்கு. அண்ட் ஐ டோன்ட் நோ இது வந்து எந்த அளவுக்கு வொர்க் அவுட் ஆகும் அப்படின்றது தெரியல. ஏன்னா மத்த எல்லா டைரக்டர்ஸுமே மத்த வொர்க்ஸ்ல பிஸியா இருக்காங்க. இப்போ நெல்சனே வந்துட்டு ஜெயிலர் 2ல பிஸியா இருக்காரு. அண்ட் எந்த ஒரு டைரக்டர்ஸோட அவைலபிலிட்டியுமே இப்ப இல்ல அப்படின்றது தான் இப்போதைய உண்மை. அத தாண்டி கார்த்திக் சுப்புராஜ் வந்து பண்ணுவாரு. அவருக்கு தான் அதிகபட்சம் முன்னுரிமை குடுக்கப்படும் அப்படின்ற மாரி ஒரு தாட்டும் போயிட்டுருக்கு. இது இல்லாம வந்துட்டு இன்னொரு பக்கம் இவர விட ஒரு டைரக்டர் இருக்காங்க. இல்ல வேற ஏதாவது அவைலபிலிட்டி இருக்குமான்னு பார்த்தா கே.எஸ். ரவிக்குமார். இத பத்தி பேசும்பொழுது சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருடைய டைரக்ஷன் அப்படிலாம் அதெல்லாம் வந்து கோச்சடையான்லயே முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் அப்படியே இழுத்து மூட வேண்டியது. இதுக்கப்புறம் இவருடைய படம் வந்து, இதுக்கப்புறம் வந்துட்டு இட் வில் நாட் வொர்க் அவுட் அப்படின்னு நாங்க சொல்லல. இருந்தாலும் சொல்லி தான் ஆவணும் அப்படின்ற மாரி சில பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்குமே அது தோணுச்சு. ஏன்னா, இப்போ ஒரு காலத்துல நம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ஸ்கூல்லாம் படிக்கும்போது ஒரு மூவி பார்க்குறோம் அப்படின்னா புரியாது. அதே மூவி இப்ப எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதுல ஒரு ஸ்டோரி இருக்கும். ஒரு கதைக்களம் இருக்கும். இந்த கதைக்களத்துக்காக ஒரு டைரக்டரையோ, இல்ல அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டரையோ நம்ம பாராட்டுவோம். ஆனா, இப்ப பாராட்டுவோமான்னு கேட்டா கண்டிப்பா பாராட்ட மாட்டோம். ஏன்னா, அதுல கதைக்களம்லாம் எதுவும் இல்ல. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக கதைய வந்துட்டு உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு மாஸ் சீன்க்காக ஒரு பெரிய ஒரு ஹீரோ இருக்காரு அப்டின்னா, மாஸா மட்டும் காமிச்சா போதும்பா. வேற எதுவும் காமிக்க தேவையில்ல அப்டின்ற ஒரே காரணத்துக்காக படம் எடுக்கப்படுது. இது இல்லாம வேணா பிரதீப் ரங்கநாதன கூப்ட்டு, "அப்பா இந்த படம் மட்டும் டைரக்ட் பண்ணி குடுப்பா" அப்டின்ற மாரி சொன்னா, அவருக்கும் கொஞ்சம் ஆனா இப்பலாம் வந்துட்டு டைரக்டர்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்டின்னா, ஒரு டைரக்டரா உள்ள வராங்க. அப்புறம் படம் நடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப நீங்க பிரதீப் ரங்கநாதனே எடுத்துக்கோங்களேன். அவருடைய ஃபர்ஸ்ட் மூவி வந்துட்டு கோமாளியா? கோமாளி மூவில ஒரு கேமியோ குடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்டின்னா, படம் நடிக்கிறதுக்காக உள்ள வர ஆரம்பிச்சுட்டாரு. படத்துக்காக உள்ள வர ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு இந்த டூரிஸ்ட் ஃபேமிலில ஒரு டைரக்டர் இருந்தார்ல. இப்ப அவருமே வந்து மூவிஸ் நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கோங்களேன். அவருமே என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் வந்து மூவி ஒரு டைரக்டரா வந்தாரு அப்டின்னா, டைரக்டர் வந்தீங்கன்னா டைரக்டரா இருங்க. எதுக்கு படம் நடிக்கிறீங்க? ஒரு டைரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? ஸோ பீப்பிளோட ஆதங்கம் என்னவா இருக்கு அப்டின்னா, நான் நெறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன். நேத்து வந்து அந்த இன்ட்ரோ வெளில குடுத்ததுக்கு அப்புறமே நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க அப்டின்னா, "நீங்க டைரக்டரா வரீங்க அப்டின்னா, டைரக்டரா மட்டும் இருங்க. எதுக்கு வந்து ஒரு டைரக்டரா இருந்து ஹீரோவா போறீங்க? நீங்க என்ன சொல்லி வரீங்க? எனக்கு வந்து இந்த பெர்சன் கூட படம் எடுக்கணும். இந்த மாதிரியான படம் எடுக்கணும். இந்த படத்த நான் நல்லா கொண்டு போய் சேர்க்கணும்." அப்டின்ற ஒரு இதுல தான் வரீங்க. நான் நல்லா டைரக்ட் பண்ணுவேன், நல்லா டைரக்ட் பண்ணுவேன்னு, டைரக்ட் பண்ண வேண்டிய நீ போயிட்டு படத்துல ஹீரோவா ஆயிட்ட அப்டின்னா, அப்ப யார்ரா டைரக்ட் பண்ணுவா? அப்டின்னு எல்லாரும் கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கான பதில வந்து டைரக்டர் அவர் பேர் என்ன? ஆக்டர். இவங்க தான் வந்துட்டு சொல்லணும். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் வரீங்க அப்படின்னா, டைரக்ஷனோட நிறுத்திக்கோங்க. அத விட்டுட்டு நான் படம் நடிக்கிறேன், பாட்டு எடுக்கிறேன், இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ வி ஹேவ் டூ வெயிட் ஃபார் த அப்கமிங் மொமெண்ட். என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா, அதுக்கு வந்து டைரக்டர் ரீப்ளேஸ்மென்ட் அப்படின்னும்பொழுது, அது பீப்பிள் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கும். ஸோ அக்செப்ட் பண்ணாலும், அக்செப்ட் பண்ணல அப்படின்னாலும் அத பண்ணி தான் ஆகணும். அண்ட் இதெல்லாம் தான் ரீசனா சொல்லியிருந்தாங்க. இப்ப சுந்தர் சி வேண்டாம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சொன்னாரு. ரொம்ப ஜாலியா வந்துட்டு, "இல்லப்பா நான் பண்ணல" அப்படிலாம் சொல்லல. அவருமே வந்துட்டு, "ஓகே எனக்கு வந்து நான் ரொம்ப நாளா அது கனவு கண்ட ஒரு விஷயம். நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு விஷயம் வந்து சடனா நடக்கல. எனக்கு வந்து அதுல ஓகே ஐ அம் கோயிங் டூ லெஃப்ட் த சாட்" அப்படின்னும் பொழுது எல்லாருக்குமே அது கஷ்டமா தானே இருக்கும். ஏன்னா, அவரு ஸ்டார்ட்டிங்ல டைம்லயே ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு. என்ன அப்டின்னா, எனக்கு நான் என்னோட இதுல தான் இது நடக்கும். நான் இத பண்ணுவேன், பண்ணியே ஆவேன் அப்டின்ற மாரி ஒரு விஷயம் சொல்லும்போது, அது நடக்குது அப்டின்னும்பொழுது எல்லாருமே அத என்கரேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரு டைமு. அது திடீர்னு இல்லங்க, அதெல்லாம் நடக்கல அப்டின்னு சொல்லிட்டு கனவு காண்டுட்டே இருக்கும்போது, திடீர்னு வந்து யாராவது பொசுக்குன்னு எழுப்பி விட்டுட்டா, நம்ம என்ன கனவு கண்டோம் அப்டின்றதே மறந்துரும். அந்த மாரி தான் சுந்தர் சி அவர்கள் ஸ்டார்ட்டிங்ல சொன்ன விஷயங்கள், அவர் சொல்லிட்டு போயிட்டாரு ஈஸியா. பீப்பிள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரெடி ஆயிட்டாங்க. இதான்டா காம்போ அப்டின்ற மாரி ரெடி ஆயிட்டாங்க. திடீர்னு வந்து, நீ கண்ட கனவெல்லாம் பொய்யி, எழுந்து போய் வேலைய பாரு அப்டின்னா எவ்ளோ கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கு. ஸோ வி ஹேவ் டூ வெயிட் ஃபார் த அப்கமிங் மொமெண்ட். என்ன நடக்க போகுது அப்டின்ற மாரி. ஸோ அரசியல் ரீதியான பல அழுத்தங்களால, இல்ல அரசியல் ரீதியான ஒரு தியாகத்துக்காக வந்து சுந்தர் சி இது வேண்டாம் அப்டின்ற மாரி அவங்க ஒய்ஃப்க்காக அவரு சொல்லியிருக்காப்ல போல. எனக்கு தெரியாது. வெளில பேசியிருக்காங்க. அவங்க ஒய்ஃப்க்காக வந்து அவரு இது வேண்டாமே ஓகே அப்டின்ற மாரி. உங்களுக்கு சேலரியும் கம்மியா தான் குடுக்குறாங்க. இதுவும் கம்மியா தான் பண்றாங்க அப்டின்னும்பொழுது, இது தேவையில்லாத அப்டின்ற மாரி சொன்னதுனால, ஓகே ஐ அம் கோயிங் டூ குயிட் ஃப்ரம் திஸ் அப்டின்ற மாரி அவரும் சொல்லிட்டு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டுட்டு ரொம்ப மனசு சோகமா, ரொம்ப மனசு கஷ்டமா வெளில போயிருக்காரு. இப்ப நம்மளும் இதே மனசு சோகமா என்ன பண்ணணும் அப்டின்னா, வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் போட்டுட்டு, அப்புறம் என்ன பண்ணணும்? கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? வீடியோ ஃபுல்லா பார்க்காமலாம் போகக்கூடாது. ஓகே. அன்டில் திஸ் இஸ் சைனிங் ஆஃப் விஜய் கோமதி தேசிங். டாட்டா பாய். இதே மாரி ஒரு நல்ல ஒரு வீடியோல மீட் பண்ணலாம்.